வணக்கம். புதுவை சுகாதாரத்துறையில் தேர்வு செய்யப்பட்ட துணை செவிலியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பணி நியமன ஆணையை வழங்கினார். புதுவை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் துணை செவிலியர் பதவிகளுக்கு புதுவை, மாஹே, காரைக்கால் பகுதியில் இருந்து 25 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கல்வி மற்றும் இதர அசல் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு அதற்கான பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பணி நியமன ஆணையை வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை செயலர் ராகேஷ் சந்திரா, இயக்குநர் டாக்டர் கே வி ராமன், சிறப்பு பணி அதிகாரி ரகுநாதன், கண்காணிப்பாளர் கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை சங்கராபரணி ஆற்றில் அனுமதியின்றி மணல் அள்ளிய மாட்டு வண்டிகளை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். புதுவை மாவட்ட ஆட்சியர் தேவகுமார் உத்தரவுப்படி வில்லியனூரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் தாசில்தார் யஷ்வந்தையா தலைமையில் துணை தாசில்தார்கள் ரவி பிரகாஷ், சந்தோஷ்குமார் மற்றும் ஆய்வாளர்கள் வில்லியனூர், சங்கராபரணி ஆறு, செல்லிப்பட்டு, மணலிப்பட்டு, தேத்தாம்பாளையம் பகுதியில் சோதனை நடத்தினர். அப்போது அனுமதியின்றி மணல் அள்ளிச் சென்ற 4 மாட்டு வண்டிகளை மடக்கி பிடித்த அதிகாரிகள் மாட்டு வண்டி தொழிலாளர்களை காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் இதுபோன்று அதிரடி சோதனை தொடரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வில்லியனூர் மற்றும் பாகூர் பகுதிகளில் சங்கராபரணி ரிவர்லையும் தென்பெண்ணை ஆற்றிலையும் அளவுக்கு அதிகமாக அத்துமீறி அனுமதி இல்லாமல் மாட்டு வண்டியிலையும் லாரியிலையும் திருட்டுத்தனமாக மணல் அள்ளுறதாக புகார் வந்துட்டுருக்கு. வருவாய்த்துறையினர் ராத்திரி பகலாக ரைடு பண்ணி சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணி அது மாதிரி மணல் அடிக்கிறவங்கள பறிமுதல் செஞ்சு அபராதம் விதிக்கிறோம். அதே மீறி அதிகபட்சமாக மணல் அள்ளிகிட்ருக்காங்க. செல்லிப்பட்டு, மணலிப்பட்டு, தேத்தாம்பாக்கம், அதே போல் இந்த பக்கம் திருக்காஞ்சி இதுமாரி பகுதிகளில் மாட்டு வண்டியில் தான் அதிகமாக மணல் அள்ளுறாங்க. பல முறை சொல்லியும் தடுத்தும் அவங்க கேட்க மாட்டுறாங்க. இது சமீபத்தில் மாவட்ட ஆட்சியர் கூட எல்லா இடத்துலையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அந்த மாதிரி அனுமதி இல்லாமல் மணல் எடுக்கிறவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மணல் அள்ளி சேமித்து வச்சுருக்கிறதையும் பறிமுதல் செய்ய சொல்லியிருக்காங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படியும் மணல் அள்ளுறது தடை செய்யப்பட்டுள்ளது. அதனால் யாரும் அனுமதி இல்லாமல் சங்கராபரணி ரிவர்லையோ பெண்ணையாத்துலேயோ இறங்கி மணல் அள்ளக்கூடாது. அதுமாரி அள்ளினாங்கன்னா அதை பறிமுதல் செஞ்சு அவங்க மேலே குற்ற வழக்குகளை பதிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்ருக்குறோம். விசைப்படகு உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்பதாக முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்ததால் ஒரு வார தொடர் போராட்டத்திற்கு பின்னர் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக, காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க கோரியும் தடைக்கால நிவாரணம், தானே புயல் 2ஆம் கட்ட நிவாரணம் வழங்காததை கண்டித்தும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கடந்த 13ஆம் தேதி முதல் விசைப்படகு உரிமையாளர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மீனவர்கள் மட்டுமின்றி மீன்களின் விலை உயர்ந்து பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் முதல்வர் ரங்கசாமி விசைப்படகு உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசினார். அப்போது ஒரு வாரத்திற்குள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் உறுதியளித்ததால் முதல்வரின் உறுதிமொழியை ஏற்று மீனவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். மேலும் ஒரு வாரத்திற்கு பின் உற்சாகமாக மீன்பிடி தொழிலுக்கு சென்றனர். இதுகுறித்து சங்க தலைவர் காங்கேயன் கூறுகையில், காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையிலிருந்து விரைவில் விடுபட வேண்டும் என்றும் இந்த புதுவை அரசாங்கம் 2 வருட காலமாக தடைக்கால நிவாரணம், இன்சூரன்ஸ் நிவாரணம், டீசல் மானியம், தானே புயல் 2வது தவணை கொடுக்காததை கண்டித்தும் துறைமுக நிர்வாகிகளை ஆழப்படுத்த கோரியும் கடந்த ஒரு வார காலமாக தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தோம். நேற்று முன்தினம் புதன்கிழமை முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்தியதில் அனைத்தையும் ஒரு வார காலத்திற்குள் எங்கள் கோரிக்கைகளை ஏற்று முடித்து வருவதாக கொடுத்த அஷூரன்ஸ் படி நாங்கள் இன்று முதல் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்று அனைத்து விசைப்படகு உரிமையாளர்களும் விசைப்படகு தொழிலுக்கு இன்று முதல் அனுப்ப இருக்கிறோம். புதுவை திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெறும் கல்வி நிலையங்களில் கலைஞர் என்ற கருத்தரங்கில் பங்கேற்குமாறு மாணவர்களுக்கு மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவை திமுக மாணவரணி சார்பில் கல்வி நிலையங்களில் கலைஞர் என்ற நூல் திறனாய்வு கருத்தரங்கம் என்டி மஹாலில் வரும் 28ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடக்கிறது என்றும், தனது தலைமையில் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், அவைத் தலைவர் சுப்புராயன், துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், துணை அமைப்பாளர்கள் எஸ்.பி. சிவக்குமார், ராஜாராமன், பொருளாளர் அனிபால் கென்னடி
தலைமை செயற்குழு உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோமசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் வரவேற்று பேசுகிறார் என தெரிவித்தார். மாணவரணி செயலாளர் புகழேந்தி, திராவிடர் இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன் உள்ளிட்டோர் நன்றி கூறும் நிகழ்ச்சியில் 1951 ஆண்டு முதல் 2010 ஆண்டு வரை பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் போன்ற கல்வி நிறுவனங்களில் தலைவர் கருணாநிதி ஆற்றிய உரை தொகுப்புகள் நூலாக வெளியிடப்பட்டு அந்த நூலின் திறனாய்வு கருத்தரங்கம் நடைபெறுகிறது என்றும் இது மாணவ செல்வங்களுக்கு மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் என்பதால் இந்நிகழ்ச்சிக்கு மாணவர்கள் வருகை தர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். பேட்டியின் போது மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன், துணை அமைப்பாளர்கள் ராஜகோபால், சந்தோஷ்குமார், ரெமி எட்வின், ரவீந்திரன், கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. முதற்கட்டமாக கடற்கரை சாலையில் தடுப்புகள் கட்டப்பட்டு வருகிறது. புதுவை பல்கலைக்கழகத்தில் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் 23வது பட்டமளிப்பு விழாவில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பங்கேற்கிறார். அவரது வருகையை முன்னிட்டு புதுவையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பல்கலைக்கழகத்தில் ஊழியர்கள், விடுதி மாணவர்கள் பட்டியலை மத்திய உளவுத்துறை சேகரித்துள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள கடைகளின் விவரங்களை போலீசார் கணக்கெடுத்து வருகின்றனர். மேலும் பல்கலைக்கழகம் ஜனாதிபதி வந்து இறங்கும் விமானத்தளம் போன்றவற்றை ஆய்வு செய்தும் அவர் விழா முடிந்து திரும்பிச் செல்லும் வரை கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் ஜனாதிபதி வந்து செல்லும் சாலைகளில் எந்தெந்த இடங்களில் தடுப்பு கட்டைகள் அமைக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து அதில் முதற்கட்டமாக கடற்கரை சாலையில் இரும்பு மற்றும் கழிகளால் சாலையின் இருபுறமும் தடுப்புகள் கட்டப்பட்டு வருகிறது. இதேபோன்று புதுவையிலிருந்து காலாப்பட்டு வரை தடுப்பு கட்டைகள் கட்டப்பட உள்ளன. புதுவைக்கு வருகை புரியும் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியிடம் முதல்வர் ரங்கசாமி சட்டசபை பொன்விழா மற்றும் புதிய சட்டமன்ற கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்க திட்டமிட்டுள்ளார். புதுவையில் சட்டசபை துவங்கப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு சட்டசபை பொன்விழா கொண்டாடவும் விழாவில் பங்கேற்க ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கவும் கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் சட்டசபை பொன்விழா வளைவு அமைக்கவும் அரசு முடிவெடுத்தது. மேலும் டெல்லி செல்லும்போது ஜனாதிபதியை நேரில் சந்தித்து விழாவிற்கு வருமாறு அழைப்பு விடுக்க முதல்வர் ரங்கசாமி முடிவு செய்திருந்தார். இதனிடையே பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்க ஜனாதிபதி வரும்போது புதுவை சட்டமன்ற கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவை நடத்த முதல்வர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளார். மேலும் விழாவினை அக்டோபர் மாதம் நடத்த அரசு முடிவு செய்துள்ளது. எனவே புதுவை பல்கலைக்கழக விழாவில் பங்கேற்க 25ஆம் தேதி புதுவை வரும் ஜனாதிபதியை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து சட்டமன்ற பொன்விழா கூட்டத்தில் பங்கேற்குமாறும் சட்டசபை அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்ளுமாறும் அழைப்பு விடுக்க முதல்வர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளார். புதுவை AFT மில் ஊழியர் சங்கத்தினர் AFT மில்லுக்கு மத்திய அரசின் நிதியை பெற்று இயக்கிட வலியுறுத்தி ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவிடம் மனு அளித்தனர். புதுவை AFT மில் ஊழியர் சங்கத்தினர் சங்க தலைவர் தனுசு தலைமையில் ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவை சந்தித்து மில்லை தொழிலாளர் நலன் கருதி இயக்கிட வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் பழமை வாய்ந்த AFT மில்லை நிதி நெருக்கடியை காரணம் காட்டி அரசு இயக்கவில்லை. மேலும் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் வழங்காததால் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மில்லை இயக்கிட வலியுறுத்தி மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி உதவியுடன் டெல்லி சென்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சரை சந்தித்து மனு அளித்ததாகவும் அதன் அடிப்படையில் மத்திய ஜவுளித்துறையிலிருந்து ஆய்வுக்குழுவினர் புதுவை வந்து மில்லை ஆய்வு செய்து அறிக்கை அளித்தனர் என்றும், ஆனால் மாநில அரசு இதுகுறித்த கோப்புகளை அனுப்பவில்லை என்ற காரணத்தால் இதுவரை மத்திய அரசிடமிருந்து மில்லை நவீனப்படுத்தி இயக்கிட நிதியை பெறவில்லை என்றும், எனவே தொழிலாளர் நலன் கருதி ஆளுநர் மத்திய அரசிடமிருந்து நிதியை பெற்று மில்லை இயக்கிட வழிவகை செய்திட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். புதுவை தேங்காய் திட்டு துறைமுக முகத்வாரத்தில் மணல் அடைக்காதவாறு நல்ல நிபுணர்களை கொண்டு வடிவமைப்பை மாற்ற வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் விசைப்படகுகள் கடலுக்குள் சிரமமின்றி சென்று வர முகத்வாரம் செயற்கையாக உருவாக்கப்பட்டு அதன் இருபுறமும் பாறாங்கற்கள் போடப்பட்டு மணல் கொட்டி பாதை அமைக்கப்பட்டது. ஆனால் பருவ காற்றின் போது முகத்வாரத்தில் மணல் குவிந்து விசைப்படகு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. காற்றின் வேகத்தால் சுமார் 4 மீட்டர் அளவிற்கு மணல் அடைத்து விடுவதால் விசைப்படகுகள் செல்ல முடியாது. எனவே முகத்வாரத்தில் அடைந்துள்ள மணலை தனியார் ஒப்பந்ததாரர்கள் தூர்வாரியதால் விசைப்படகுகள் சிரமமின்றி சென்று வந்தன. ஆனால் தற்போது போதிய நிதியை அரசு ஒதுக்காததால் தூர்வாரும் பணி கடந்த ஜூன் மாதம் முதல் நிறுத்தப்பட்டது. எனவே முகத்வாரத்தில் மணல் குவிந்து விசைப்படகு மீனவர்கள் பாதிப்பு அடைந்துள்ளனர்.
மேலும் முகத்வாரத்தில் தண்ணீர் அதிகரிக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் செல்லும் நிலையும், தண்ணீர் இல்லாத நேரத்தில் கடலிலேயே காத்திருக்கும் நிலையும் ஏற்படுகிறது. எனவே மீனவர்கள் முகத்வாரத்தில் தூர்வார வேண்டும் என்றும், முகத்வாரத்தில் மணல் அடைக்காதவாறு நல்ல நிபுணர்களை கொண்டு வடிவமைப்பை மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை கோட்டக்குப்பத்தில் நள்ளிரவில் வழிப்பறியில் ஈடுபட ஆயுதங்களுடன் சுற்றிய 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் ரவுடிகளை கட்டுப்படுத்த அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் குற்றவாளிகள் தமிழக பகுதிக்கு ஓட்டம் பிடித்துள்ளனர். இந்நிலையில் கோட்டக்குப்பத்தில் போலீசார் கிழக்கு கடற்கரை சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது சந்தேகப்படும்படியான வகையில் 6 பேர் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் போலீசாரை கண்டதும் ஓட்டம் பிடித்ததால் அவர்களை மடக்கி பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று நடத்திய விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே அவர்களை சோதனையிட்ட போது அவர்களிடம் 3 கத்தி, செல்போன்கள் இருந்தது தெரியவந்தது. மேலும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் சின்ன கோட்டக்குப்பம் முத்துக்கருப்பன், சரவணன், சின்ன முதலியார் சாவடி மணவாளன், ஏழுமலை, முத்தியால்பேட்டை வாசுதேவன், பெரிய முதலியார் சாவடி சுகு என்பதும் இரவில் கடைகளை மூடிவிட்டு வீடு திரும்பும் தொழிலதிபர்கள், வியாபாரிகளை வழிமறித்து கொள்ளையடிக்க பதுங்கி இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.